ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம்னா சென்னிமலை, ஈரோடு மாவட்டம். ஆமா, முருகன் கோயில் கிளம்பியாச்சு. டைம் இருந்தா அப்படியே சிவன்மலைக்கு போயிட்டு வருவோம். அப்புறம் வர வழியில இன்னைக்கு ஃபுல் டே எங்கேயாச்சும் பிளான் பண்ணிருக்கோம். அப்புறம் போக எங்க போறோம்னு சொல்றோம். எந்த பிளானுமே இல்லை, சென்னிமலை போறதான் பிளானு. அப்புறம் மீதியெல்லாம் ஆண்டு வேலை பார்த்துக்கலாம்னு விட்டாச்சு. இன்னைக்கு நம்ம ட்ரிப்ல யார் யார் வரான்னு பாத்தீங்கன்னா, பிரதீப் அண்ணே, நானு, சிபு பேசிட்டு இருக்கான், அர்ஜுன் அண்ணே வராரு, அப்புறம் பூமணி வந்திருக்காரு, கிளம்பி போயிட்டு அப்புறம் பிரதீப் வராரு. போயிட்டு இருக்கேன். இவர்தான் இன்னைக்கு கேமரா பிடிச்சிட்டு இருக்காரு. சரி, சோ அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கு நம்ம பாத்துக்கலாம். கிளம்பியாச்சு. முருகிட்ட போய் வேண்டிக்கலாம் வாங்க. சரி. கைஸ், இப்ப ஸ்ரீ கன்னிகா பேக்கரியில வந்துட்டு காலையில டீ குடிச்சு வச்சு, அப்புறம் நிறைய ஸ்டஃப் உள்ள லோட் பண்ணியாச்சு. ஆமா, அடுத்த நேரா கோயிலுக்கு தான். ஆமா. இப்ப சென்னிமலை போயிட்டு இருக்கோம் கைஸ். சென்னிமலை 40 கிலோமீட்டர் இருக்கு. ஆமா, சென்னிமலை. ஆக்சுவலி நம்ம வீடியோ சேனல்ல பாத்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு 4-5 வீடியோ தான் போயிருக்கோம். இது 5வது வீடியோ நினைக்கிறேன். ஆமா, எல்லாமே வந்து பிரைவேட்ல இருக்கு. பிரைவேட்ல இருக்கலாம், காமிக்கக்கூடாது. எல்லாமே மலை தான் போயிட்டு இருக்கோம் கைஸ். மலை சார்ந்த பகுதியுமா தான் போயிட்டு இருக்கோம். குறிஞ்சி மலை சார்ந்த பகுதியுமா போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நான் என்னென்ன மலைக்கு போயிருக்கேன்னா, ரங்கமலை, கொல்லிமலை, திருமூர்த்தி மலை, சிறுமலை, ஐயர்மலை, தாந்தனி மலை, வெண்ணமலை, வேளாண்மலையும், கொல்லிமலை, அப்புறம் வேற நம்ம மலை போயிருக்கோம். இந்த மாதிரி நிறைய மலை, மாட்டுப்பெருமாள் மலை, அப்புறம் சங்ககிரி மலை, இந்த மாதிரி மலை சார்ந்த பகுதியுமா தான் போயிட்டு இருக்கோம். எப்ப சார்ந்த பகுதி போறோம் தெரியல. பாண்டிச்சேரி, வக்கலா, அந்த மாதிரி எப்ப தெரியல. மேகமலை, ஆமா ரீசெண்டா மேகமலை. ஓகே, அடுத்து பாப்போம். கைஸ், இப்போ சென்னிமலை மேலே வந்துருச்சு. நம்ம வந்துட்டு படிலாம் ஏறி வரல, காரில் நேராக டாப் வந்துருச்சு. வெயில் அடிக்குது, அதனால. ஆனால் மேலே கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. படி 20 ரூபா, காருக்கு 20 ரூபா. எல்லாம் கிளம்பியாச்சு. இப்போ கோயிலுக்குள்ள போக போகிறோம். வாங்க உள்ள போகலாம். கைஸ், விலைக்கு வாங்கியிருக்கோம் கைஸ். இது வந்து 50 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராச்சும் வரீங்கன்னா நீங்களே விலைக்கு கொண்டு வந்துடுங்க. இதான் கைஸ் கோயில் என்ட்ரன்ஸு. இப்போ கோயிலுக்குள்ள போகிறோம், வாங்க. இதான் கைஸ் கோயில். ஃபஸ்ட்டு இங்கே விநாயகரை கும்பிட்டு அப்புறம் உள்ளே போகிறோம். கைஸ், இப்போ நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? சித்தர்கள் பார்க்க. சக்தி விநாயகர் கோயிலா? என்ன கோயில்? பேர் இது இல்லை, எங்கேயோ மலை இருந்துச்சு கைஸ், ஏறி போயிட்டுருக்கோம். என்ன வண்டு? சங்ககிரியில் பார்த்த வண்டு. சங்ககிரியில் வந்து அங்கே, ஆமாம், அங்கே நிறைய அனிமல், டேஞ்சரஸான அனிமலாக இருந்துச்சு சங்ககிரியில். இப்போ நம்ம எங்கே வந்தோம்னா, சென்னிமலையிலேருந்து மேலே வந்தீங்கன்னா ஒரு வழி இருக்கும். அந்த வழியில் மேலே ஏறி வந்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஏறி வந்தீங்கன்னா பின்னாடி மேலே ஒரு வழி போகும். அதில் அப்படியே நேரம் வந்தீங்கன்னா இது இருக்கும், அமிர்தவள்ளி சுந்தரவள்ளின்னு சொல்லிட்டு. அதாவது வள்ளி தேவான இதான் அதோட பேர் தான், அவங்களோட பேர் தான் முன்னாடி பிறவி பேர். அது இப்போ வந்து வள்ளி தெய்வானங்கிறது அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறப்ப வருது. அதுக்கு முன்னாடி வந்து முருகனை வேண்டிக்கிட்டு இருக்கிறது, முருகனை வேண்டி ஒரு தவறு செஞ்சுருக்காங்க, அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. அதுக்கப்புறம் தான் இந்த அடுத்த ஜென்மத்தில் தான் வள்ளி தெய்வானே பிறந்து மனம் முடிச்சுட்டாங்க. அந்த சாமி கும்பிட்டு அதுக்கு அந்த பிரகாரத்துக்கு பின்னாடி வந்தீங்கன்னா பின்னாக்கு சித்தர்னு ஒரு 18 சித்தர்கள் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. 18 சித்தர்கள் தமிழ்ல வந்து குறிப்பா 18 சித்தர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து இந்த பின்னாக்கு சித்தர். அவரோட ஜீவசமாதி வந்து இங்கதான் இருக்கு. பிறவிலேயே நாக்கு பிளவுபட்டிருக்குன்னு சொன்னாரு. இங்க ஒரு சித்தர் இருந்தாரு. என்னது? வெள்ளை கலர் பள்ளிடா. வெள்ளை கலரு பள்ளியா? பள்ளி வெள்ளை கலர் இருக்கா? அப்படிதான் சிமெண்ட் கலர்ல இருந்துச்சு. எல்லா கலர்லயும் இருக்கு. இப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, இது வந்து பிறவிலேயே அவர் வந்து நாக்கு பிளவுபட்டவர். அப்புறம் வேற என்ன சொன்னாரு? 18 சித்தர்ல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு நாக்கம் அடிச்சு வாக்கு சொல்லுவாராம். தவம் பண்ணாரு, அப்படிதான் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் வேற என்ன சொன்னாரு? அங்கேயே அப்படியே காத்துலயே உடம்பு காணாம போயிடுச்சு. இதெல்லாம் வந்து அவர் சொன்னது கைஸ். இப்போ முருகனை கும்பிட்டு வெளியே வந்தாச்சு.
வெளியே ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு, அங்கே உட்காந்துருக்கோம். ஆமாம். உள்ளே போய் யார் யாரை பார்த்தோம்னா முருகர் இருந்தார், அதுக்கு பின்னாடி வழிதேவனை பார்த்தோம், அதுக்கப்புறம் சித்தரை பார்த்தோம், அப்புறம் விநாயகர் இருந்தார், மூல விநாயகர் இருந்தார், அப்புறம் ராகுக்கு இது நவகிரகங்கள் எல்லாமே உள்ள இருந்துச்சு. ஸோ A to Z எல்லாம் கம்மி மேக்ஸிமம் இருந்துச்சு. எல்லாத்தையும் கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்டேட் பண்ணுறோம். அடுத்து இறங்கிட்டு சொல்கிறோம் கைஸ். ஆமாம் கைஸ் இதுதான் வந்து படின்னு நினைக்கிறேன், ஏறி வர படின்னு நினைக்கிறேன். நியர்லி ஒரு 1300 படிக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் சும்மா எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தோம். இங்கே ஸ்ட்ரைட் படிக்கட்டு கைஸ், சூப்பராக இருக்குது படிக்கட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா படிக்கட்டு, நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இதில் ஏறி வரலாம் இறங்கி வரலாம். நாங்கள் நேராக காரில் மேலே இருந்தாச்சு, சும்மா இறங்குறதுக்காக இறங்கிட்டுருக்கோம். சிவன்மலைக்கு வந்திருக்கோம். அங்கேருந்து ஒரு அங்கே முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்திருக்கோம். ஆமாம் அது என்ன மலை இப்போ போயிட்டு இருந்தோம். சென்னிமலை முடிச்சுட்டு இப்போ இங்கே சிவன்மலைக்கு வந்துருக்கோம் கைஸ். அது ஒரு 10 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன், 10 கிலோமீட்டர் தான் வந்துச்சு, 15 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. ஸோ பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ மேலே வந்திருக்கோம் கைஸ், சிவன்மலை மேலே வந்திருக்கோம். இங்கே வந்து என்ட்ரி வந்து காருக்கு 20 rupees, மேலே பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்குது. நடந்தும் போய்க்கலாம் நீங்கள். ஆமாம், இங்கே தான் அந்த கோயில் இப்போ தான் ஏற போகிறோம். அந்த பொட்டி வச்சு கும்பிடுவாங்க, அந்த பொட்டிக்குள்ளே வந்து ஒரு பொருள் வச்சு கும்பிடுவாங்க. அப்படியா? ஆமாம். அருள் எம்எஸ் போட போறாங்கன்னு சொல்லி இது வந்து அங்க ஒரு மாடு இருக்கு, கோழி இருக்குது, ஆடு இருக்குது, மாடு 3 மாடு இருக்கு. இந்த பக்கமும் கோழி. கைஸ் சிவன்மலையில் வந்து சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து இப்போ எங்கே உள்ளே போயிட்டு போயிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சிவோட இன்ஃப்ளூயன்ஸ் கைஸ். ஆமாம், இவன் எங்கே வேணாலும் கூப்பிட்டு போகலாம், எந்த கோயில் வேணாலும் உள்ளே விட்டுருவாங்க, என்ட்ரி டிக்கெட்டே கிடையாது. என்ன அவங்களுக்கு மட்டும் காசு கொடுக்கணும். அது காணிக்க எப்பவுமே ஐயருக்கு போகிறது தான், போட்ட வேண்டியதான். எக்ஸ்ட்ரா போட்டால் உள்ளே போயிட்டு வந்தாலும் உள்ளே வந்து யார் யார் இருந்தாங்கன்னா சிவன் இருந்தார், அப்புறம் வலிதேவனை, முருகன், அப்புறம் வேற பிள்ளையார், எப்பயும் போல் உள்ளே இருந்தாங்க கைஸ். கோயிலுக்கு வந்து ஃபோன் நாட் அலோடு. ஸோ உள்ளுக்கு நல்லா இருந்துச்சு கோயில். போனோடனே க்யூலாம் பெருசாக இல்லை கைஸ், டக்கு டக்குன்னு போயிட்டு வந்தாச்சு. நம்ம ஜின்ஸில் உள்ளே போனோம், ஆனால் நார்மல் டிக்கெட்லேயும் க்யூ இல்லை. ஆமாம், கோயில் நீட்டாக இருக்குது கைஸ். நாங்கள் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் பக்கத்துலேயே பார்க்கலாம் சாமி, அவ்வளோதான். வேறு எதுவும் 10 அடி அங்கே 5 அடி அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் பூ வாங்கிட்டு வந்திருக்கோம். நமக்கு டைமிங் கிடையாது, எவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கலாம். ஆமாம் கைஸ். அடுத்து எங்கே போகிறோம் தெரியல, சாப்பிட போவோம் கைஸ். இப்போ பிரதீபண்ணன் கோயிலேருந்து கிளம்பி நம்ம அடுத்து கொடுமுடி போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அங்கேருந்து போகிறீங்க அதுக்கு கொஞ்சம் பசிக்குதுன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கோம். அப்புறம் இவன் ஜேம்ஸ் தான் ஜேம்ஸ் சொல்லிட்டு அடுத்து போற வழியில சாப்பிடுறோம். கைஸ் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா தென்னிலை வந்து சென்னிமலை, அப்புறம் சிவன்மலை முடிச்சுட்டு வரவில்ல சுப்பு ஹோட்டல்னு ஒரு சாப்பிட்டோம். ஆமாம், நான் ரைஸ் சாப்பாடு சாப்பிட்டேன். வெஜ்ஜு எப்படி இருந்துச்சு சொல்லுவாங்க, பரவாயில்ல, ஆனால் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு. தண்ணியாக இருந்துச்சு, தயிர் சாப்பாடு குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தென்னிலை பக்கத்தில் வந்து இந்த பேக்கரியில் சாப்பிட்டுருக்கோம். அவ்வளோதான் கைஸ். இந்த விளாக் வந்து முடிவடைகிறது. மீண்டும் ஏற்காடு போகிற அளவுக்கு பிளான் போட்டிருக்கோம், அது வருமானு தெரியல. முருகட்ட என்ன வேண்டிக்கிட்டேன், முருகட்ட என்ன சிரிக்கிற பார்த்தா தப்பாக இருக்குது. நான் வந்து என்ன வேண்டிக்கிட்டேன்னா சீக்கிரம் சேனல் வந்து க்ரோத் ஆகணும். ஆமாம், சீக்கிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன்னா தான் லைவ் இதெல்லாமே ஆப்ஸ் எல்லாம் எனேபிள் ஆகணும். அப்போ சீக்கிரம் ரெவன்யூ வர ஆரம்பிக்கணும். ஏதோ ரெவன்யூவில் வச்சு அடுத்த ட்ரிப்லாம் பிளான் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். சீக்கிரம் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஸ்டே டியூன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.